வெயில் பயங்கரமா அடிக்குது இல்ல? நான் தான் பொழப்பு இல்லாம உட்காந்து, நீ வந்து என் கூட பொழப்பு இல்லாம ரீல்ஸ் பார்க்க உட்காந்துருக்க. யோசிச்சுடா, நீ சொன்ன உடனே வந்தேன் பாத்தியா, நான் ஒரு லூசு. அதனாலதான் மச்சான் நான் உன்னை கூட்டினு வந்தேன். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வீட்டுல சண்டை நடந்துகிட்டு இருக்கும், எட்டி போய் பாக்குறேன் அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் பாத்துருக்கீங்களா? இல்லையா, உங்களை பார்த்தா நிறைய வீட்டுல போயிட்டு எட்டி பார்த்து செருப்படி வாங்குற மாதிரி இருக்கு. பார்த்தா நிறைய வீட்டுல இந்த ஒட்டு கேக்குறது இந்த மாதிரி பண்ற மாதிரிதான் இருக்காரு இவர் ஆளு. என்னன்னு தெரியல. ஓபன் பண்றான் ஏன்டா? பாவம் ஆசையா ஒய்ஃப் முத்தம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்திருக்கான் கணவன். ஆனா வந்து அவனுக்கு பாத்தீங்கன்னா கேரம் போர்ட்ல வாய வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க போகும்போது உங்க ஒய்ஃப் மூஞ்சில இருந்து ப்ளீச்சிங் பவுடர் ஏதாவது போட்டு அதனால உங்க வாய்க்குள்ள போயிட்டு நீங்க செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கான பதில் இல்லையே. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க உங்க ஒய்ஃபுக்கு பவுடர் வாங்கி கொடுக்கறது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லணும். அந்த அந்த ஒரு தருணம் எப்படி இருக்கும், நீங்க ப்ளீச்சிங் பவுடர் உங்க வாய்க்குள்ள போய் நீங்க செத்து போயிட்டீங்க அப்படின்னா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். எப்படி அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, உணர்வீங்க? மேக்கப் போடாத பொண்ணா அது உலகத்தில ரொம்ப கம்மியான பொண்ணுங்க. அந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு எப்படி வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ மீன் அதிகமா போடாத. எனக்கு நீங்க தான் நிறைய கிஸ்ல வச்சிருக்கீங்க. உங்களுக்கு யாரா உங்ககிட்ட கேட்டது? அதெல்லாம் பேசுறா நண்பர்களே, அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது. சும்மா சொல்லி சுத்துறாங்க. மச்சான் சொல்றா, உனக்கு யார் மச்சான் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு யானை தான்டா. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வெளியில போய் கூட்டு வந்தா யானை பிடிக்குமா சார்? இது பாத்தீங்களா, அந்த ஒரு பையனோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வரானுங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவன் ஆள் முக்கியம்னு சொல்லி அவங்கிட்டே போன பேசிட்டு இந்த மாதிரி தானே இருப்பீங்க. இது நீங்க முன்னாடி உட்காந்துருக்காளா பின்னாடி உட்காந்துருக்காளா? நீங்க இல்ல, நான் வந்துட்டு முன்னாடி உட்காந்துருக்காரு. ஒழுங்கா பதில் சொல்லணும். இல்ல இல்ல, நான் யார கழட்டி விட்டேன்? என்னைய ஒரு வாட்டி கழட்டி விட்டீங்க. நீயே முடிவு பண்ணிக்கோ, அவளா நானானு. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் ரொம்ப பிஸி. போயிட்டியா? ஒரு தாடி கழட்டி. சரி, இந்த மாதிரி கழட்டி விடுறப்ப அந்த அவமானப்பட்டவங்க தருணம் எப்படி இருந்திருக்கு? இந்த மாதிரி உங்களை நடு ரோட்ல ஒரு பிச்சைக்காரனை விடுற மாதிரி அது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மீண்டுலாம் வரல. அங்கெல்லாம் திருப்பி நடந்து வந்தீங்களா? நான் தானே வரணும் எப்படி இருந்தாலும். அந்த ஒரு இல்ல போடா போ அப்படின்னு சாம விடுறது. இது மாதிரி சிறுபுலத்தனமா பண்ணிட்டு தற்கொலைத்தனமா அவன் தான் போயிட்டானே. நீங்க அங்க நின்று வர்றதுக்கு என்ன வழி பண்ணுவீங்க நடு ரோட்ல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம்? இல்ல, பசங்க எப்படி இருந்தாலும் போனா போனும் பர்சலா. நீங்க ஏதாவது ஏக்கமா இருந்திருக்கீங்களா ஆள் இல்ல அப்படிங்கறதுனால? சரி, ஒருத்தன் கஷ்டப்படுற பாட்டு அவனே திருப்பி போய் இன்னொரு அதே கஷ்டத்தை பண்ணு நினைப்பானா? ஓஹோ, அப்ப உங்களுக்கு ஆள் இல்லன்னு சொல்லி நீங்க ஏங்கினது இல்ல? இவனுக்குலாம் ஆள் இருக்கு. நண்பர்களே, என்னன்னா அவருக்கு வந்து ஆள் இல்லையே நான் ஒரு ஃபீல் பண்ணல. இவனுக்கெல்லாம் போய் ஆள் இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டி தான் சிங்கிளா இருக்க பசங்க. மச்சான் ஒரே முருகன் ஸ்டேட்டஸா போட்டு என்ன விஷயம்? மச்சான் அவ்வளோதான்டா, ஆன்மீகத்தில் இறங்கிட்டேன். நாளைக்கு கூட திருச்செந்தூருக்கு முருகரை பார்க்க போறேன். டேய், நீ தினமா புடிச்சு போற சிகரெட்டை பார்த்தா நீ என்ன முருகரை பார்க்க போற? முருகரே வந்து உன்னை கூட்டிட்டு போறாரு. அப்புறம் என்னடா ஆளுக்கு ஆன்மீகவாதின்னு கிளம்பிடுறீங்க? சரி, டெய்லி முருகருக்கு என்ன பண்ற சொல்லு. டெய்லி முருகர் ஸ்டேட்டஸ் போடுவோம்டா. அப்புறம் யாராவது முருகர் போஸ்ட் போட்டா லைக் போடுவோம்டா. சரி விட்றா, நாளைக்கு திருச்செந்தூர் போறல, அங்க போய் என்ன பண்ண போற? அங்க போயிட்டு கோபுரத்தை கும்புற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறோம் மச்சான்.
இது இது மாதிரி ஒரு நிறைய தற்கொலைங்க சுத்துது. ஏங்கங்களே ஒண்ணு இருக்கும். இப்ப என்னன்னா மாலை போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் முன்னாடிட்டணும் பண்ண வேண்டியது. ஆமா மாலை போட்டாலே இல்ல அதேதான். இப்ப என்ன இப்போ என்ன சொல்றது, இப்ப நைட்டு போய் நாங்க டீ கடைக்கு போறோம், அந்த சைட் அடிக்கிறோம், எங்கேயாவது போறோம், இப்போ நைட் என்ஜாய் பண்ண போறோம். என்ஜாய் பண்ணோம்னா நைட் ஒரு சாப்பிட போறோம். நைட்லாம் எங்க கூட தான் உட்காந்துக்கிட்டு அப்படியே இது மாதிரி பேசிக்கிட்டு தத்துவங்கள் பேசிக்கிட்டு நைட் எங்க கூட உட்காந்து கொடுத்துட்டு இருப்பாரு. காலையில போனோன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவாரு. இந்த ஈஸ்வரன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதுல வந்து இப்போ அது ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. முருகா நான் உன்னை நம்புறேன், நீ பண்ற முருகா இந்த நம்பர் சரியா தானே கேட்டாரு. இப்ப காலைல தூங்குனா சரி, மதியம் பகல்ல தூங்குனா நைட்டு தூக்கம் வராது. அப்படிதான் என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. ரிமோட் வந்து எடுக்கல அப்படின்னா ரிமோட்டை பிடிச்சி இப்படி தட்டுறது. சரி சரி விடுங்க. இந்த மாதிரி தட்டுவாங்க. எதுக்கு தட்டுறாங்க நாங்க அப்படி தட்டினா ரிமோட் எடுத்துருமா. அதே மாதிரி இப்ப நானா வந்து வேற ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன். என்னன்னா பேட்டரியோட ரிமோட்டோட பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, அதோட வந்து மாத்தி போடுறது, ரீப்ளேஸ் பண்ணி போட்டோம்னா அது கொஞ்சம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். நீங்க எப்படி? நான் தட்டுற கேரக்டர் தானே, அதான் தற்கூறிங்க. உங்க மைண்ட் உங்களோட பேசோட மட்டும் எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல நான் மட்டும் நீங்க அப்படியே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கிறவங்க. என்ன விட்டுருன்னு சொன்னா விட்டுருவியாடா? விட்டுருவேண்டி என் உசுர. இவர் இந்த மாதிரி நிறைய மனக்குமுறல்கள் இது பண்ணியிருக்காரு, பட்டிருக்காரு. இந்த மாதிரி இவரை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரு நான் கூப்பிட்டாங்கன்னா வரவே மாட்டேன். நீங்களே போயிட்டு வாக்கடான்னு சொல்லிட்டு நான் தனியா வந்துருவேன். இருந்தாலும் நீங்க இந்த ஒரு சில நேரம் உங்களை கூட்டிட்டு போய் வச்சு ஆளோட உட்காந்து அவன் வந்து நல்லா பேசிட்டு இருக்கும்போது உங்களை நான் கூப்பிட்டாங்கன்னா வரவே மாட்டேன். நீங்களே போயிட்டு வாக்கடான்னு சொல்லிட்டு நான் தனியா வந்துருவேன். இருந்தாலும் நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா, எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. இவருக்கு திட்டா தெரியும், இவருக்கு திட்டும் தெரியும், ஜனங்களின் நாடியும்